கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, 2 மாதங்கள் கண்ணின் மணி போல பராமரித்து பாதுகாத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணின தேவனாகிய கர்த்தர் இந்த 3வது மாதம் மார்ச் மாதத்தை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3வது மாதத்திலையும் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை நம்மளுக்கு வாக்குத்தத்தமா தேவன் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் கொடுக்கப்படும்? வானத்தின் பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே கூட்டி சேர்ப்பதும் இல்லை. வானத்தில் பறக்கும் பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு பரமபிதா உன்னதமான உணவை கொடுக்கின்ற பொழுது உனக்கும் எனக்கும் எவ்வளவு இன்பமான மகிழ்ச்சியான விரும்புகிற உணவை கொடுக்கிற தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகினால சோர்ந்து போகக்கூடாது. உனக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அனுதினமும் உன்னை போஷித்து வழிநடத்துகிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். சோர்ந்து போகக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் தெய்வம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 3வது மாதத்திற்காக, மார்ச் மாதத்துக்காக எங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படிக்கு உடைய அனுகிரகம், உடைய இரக்கம், உடைய தயவு எங்களுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த யூடியூப் சேனலை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்றாட தேவை அவர்களுக்கு சந்திக்கப்படட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களெல்லாம் மறவாதேயோ. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா நாட்களும் நாம் அனைவரோடும் கூட, உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.